கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். அந்த வருஷம் தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். எத்தனை வருஷம் ஐயா? எத்தனை வருஷம் வரைக்கு அடைத்து வைத்திருந்தார்? எத்தனை வருஷம் வரைக்கு அழுது கொண்டிருந்தாள்? ஒருவேளை நம்பர் உங்களுக்கு சொல்ல தெரியாது, ஆனா ஒண்ணு சொல்ல தெரியும். அந்நாள் தன்னுடைய கற்பத்திலே பிறப்பது ஆண்டவருக்கே சொந்தம் என்று சொல்லும் வரை, கல்யாணம் பண்ண வருஷத்திலே குழந்தை பிறந்ததுன்னா அதுலயே மூழ்கி இருப்பாள் அந்நாள். கல்யாணம் பண்ணின வருஷத்தில் மாத்திரமல்ல, 2வது வருஷத்திலே சொல்லியிருந்தார், எனக்கும் ஒரு குழந்தை இருக்கிறதடி என்று சொல்லி இருப்பாள். அல்லது சில வருடத்திலேயே உண்டாயிருக்குமானால் அவள் சொல்லியிருப்பாள், நான் ஒன்னும் குறைச்சல் இல்லை என்று சொல்லி இருப்பாள். ஆனால் கர்த்தர் அவளை அழ வைக்கிறார், அவளை நொறுங்க வைக்கிறார், அவளை உருவாக்குகிறார், அவளை மனக்லேசத்திற்கு கொண்டு வர செய்கிறார். அவளுடைய மனக்லேசம் அவளை சாப்பிடாமல், கணவனின் அன்பு இருந்தது. கணவன் 2 மடங்கு ஆசீர்வாதமான பொருட்களை தந்தான், உணவுகளை தந்தான், நேசம் இருந்தது. அவன் கணவன் சொல்லும் போதும் சொல்லுகிறான், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு பெரியவன் அல்லவா, ஆனா அந்நாளுக்கு நீ பெரியவனா இருந்து பிரயோஜனம் இல்லை. என்னிலிருந்து புறப்படுவது தேசத்தை அசைக்க வேண்டும் அல்லவா, என்னிலிருந்து புறப்படுவது, எனக்கு நீ பெரியவனா இருக்கலாம், நீ எனக்கு 10 மடங்கு அன்பு காட்டலாம், நீ எனக்கு அவளை காட்டிலும் அதிகமான சிநேகிதத்தை காட்டலாம், எனக்கு ஆறுதல் சொல்லலாம், என் தேவைகளை சந்திக்கலாம், but I cannot be satisfied unless I see a boy child. எனக்கு ஒரு குழந்தை, எனக்கு ஒரு குழந்தை என் நிந்தையை மாற்றுவதற்கு மாத்திரமல்ல, தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு ஒரு குழந்தை பிறக்கும் வரை அது என்னை கிளேசத்துக்கு உட்படுத்தும், என்னை அழுகைக்கு உட்படுத்தும், என்னை ஆதங்கத்துக்கு உட்படுத்தும், என்னை சாப்பிடாமல் செய்யவிடும் என்று அலறிக்கொண்டிருந்தாள். சகோதரர்களே, மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எழுப்புதலை காண வாஞ்சிக்கிறீர்களோ? தேசத்திலே இந்த பகுதிகளிலே எழுப்புதலை காண வாஞ்சிக்கிறீர்களோ? இந்த சபைகளிலே, உங்கள் சபைகளிலே எழுப்புதலை காண வாஞ்சிக்கிறீர்களோ? God starts with a person. ஒரு மனிதனிலே, ஒரு மனுஷியிலே தான் தேவன் அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறார். மறந்து விடாதீர்கள், மறந்து எழுப்புதல் எங்க இருந்தோ அப்படியே பறந்து வருதுன்னு don't think, அப்படி நினைக்காதீங்க, நினைக்காதீங்க. It starts with a person. God empties a person, God breaks a person, God sometimes crushes a person. ஒரு மனிதனை நொறுக்குகிறார், ஒரு மனிதியை உணர்க்குகிறார், ஒரு மனிதனை அழுகையின் பள்ளத்தாக்களை கொண்டு போக சொல்கிறார். அலறுகிறாள், கர்ப்ப வேதனைப்பட்டு நொறுங்குகிறாள், வீடுகிறாள். ஒரு மனுஷனை இந்த உலகத்தில் பிறப்பிக்க வேண்டும் என்றால் எந்த தாயும் வேதனையின் வழியாக கடந்து சென்று தான் ஆக வேண்டும். அதைத்தான் தேவன் எழுப்புதலிலும் செய்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? உன் சொந்த வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் ஒரு காரியத்தை உன் மூலம் செய்வதற்கு முன்னதாக உன்னை இருட்டிலே நடக்க பண்ணுகிறார், உன்னை அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடத்துகிறார், உன்னை உபத்திரவங்களிலே கொண்டு போகிறார், உன்னை பாடுகளை சந்திக்க வைக்கிறார், உன்னை வேதனைப்பட வைக்கிறார். The fruit of tears will be great. அப்படிப்பட்ட அந்த கண்ணீரில் பிறக்கும் அந்த கனி அது மிகவும் ருசியானது, அது மிகவும் ருசியானது, அது மிகவும் ருசியானது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கண்ணீரையே எனக்கு உணவாக தந்து விட்டீர் என்று புலம்பிக் கொண்டு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாயா? ஆண்டவரே, எத்தனை வருஷம், எத்தனை வருஷம், எத்தனை மாசம், why nothing is happening, why? ஆண்டவர் சொல்ற, நான் தான் அடைச்சு வச்சிருக்கேன், நான் தான் அடைத்து வச்சிருக்கேன். நீ இப்ப உனக்கு பிள்ளை கொடுத்துச்சுன்னா அவளை சுட்டி சுட்டி காட்டுவேன். என்னடி ரொம்ப தான் பீத்திக்கிட்ட, என்னடி ரொம்ப தான் பீத்திக்கிட்ட, என் நிந்தையை கர்த்தர் பார்த்தார், என் ஜெபத்தை கேட்டார் என்று உன் ஜெபத்திலேயே பெருமை பாராட்டி விடுவாய் என்று சொல்லி கர்த்தர் அதை நீளமாக்குகிறார். சில நேரத்துக்கு ஜெபம் பண்றதே பெருமை ஆயிரும்.
அப்படி ஜெபிக்கிறேன் பிரதர். சிலர் சொல்லுவாங்க 40 நாள் உபவாசம் பண்ணனா இல்லையோ, இப்படி நடந்தது. இவர் ஜெபத்தினாலயா நடந்துச்சு? கர்த்தரின் வேளையும் கிருபையும் வந்தது, நடந்தது. நீங்க ஜெபிச்சீங்க, அதனால தான் நடந்து. நம்ம லெட்டர் எழுதி போட்டு அவங்களை இன்னும் வேற பூஸ்ட் பண்ணி விட்டுட்டோம். நல்லா கவனிங்க நான் சொல்றது. நீங்க ஜெபம் பண்ணீங்க ஊழியக்காரர், அதனால தான் நடந்தது. எல்லாருக்கும் ஒரு லெட்டர். வசதி படைத்தவர்கள் உங்க போட்டோவையும் போட்டுக்கிறதுனால அவருக்கு ஒரு லெட்டர். வசதி படைக்காதவர் பத்திரிகையில வெறுமனை போடுறதுனால அவருக்கு ஒரு லெட்டர். எங்களை மாதிரி பத்திரிகையில செய்தி போட எங்களுக்கும் ஒரு லெட்டர். பீகாரிலே மொசபானி என்கிற ஒரு ஊரிலே கூட்டம் நடத்தும்படியாக சென்றிருந்தோம். கூட்டம் நடந்துபடியாக சென்றிருந்த போது அங்கே ஒரு சகோதரியும் அவருடைய கணவனும் என்னை பல வருடங்களாக அறிவார்கள். கர்த்தருடைய தயவினாலே அவர்களை ஆண்டவருடைய ஆழத்துக்குள்ளே நடத்துவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்திருந்தார். அந்த கர்ப்பவதியான பெண்ணை எனக்கு முன்னதாக கொண்டு வந்து, அண்ணே ஜெபம் பண்ணுங்க என்ன சொல்லி என் முன்னால நிறுத்தினாங்க. அவர்கள் இந்த ஆற்காடு பகுதியை சேர்ந்தவர்கள், மொசபானியில இருந்தார்கள், தமிழர்கள் தான். அவர்களுக்கு நான் ஜெபித்தேன். ஜெபித்து நான் வந்து விட்டேன். எனக்கு பின்னதாகவே கடிதம் வந்து விட்டது. அண்ணன் ஆண்டவர்கள் ஜெபத்தை கேட்டு 3 பொம்பளை பிள்ளைங்களுக்கு பிறகு ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்தாருன்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்தேன். அடுத்த மாதத்துல இன்னொரு பத்திரிகையை தற்செயலாக திருப்பினேன். அதே ஆள் எழுதின அதே கடிதம். உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எனக்கு ஆண் பிள்ளை தந்திருக்கிறார் என்று. அதிலே அவர் கீழே குறிப்பு, கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு என்ன காரியம் செய்கிறார் என்று பாருங்கள். அதற்கு அடுத்த மாதம் இன்னொரு பத்திரிகையில பார்த்தேன், இவருடைய போட்டோவோடு வந்திருக்கிறது. அங்கேயும் இதே வார்த்தைகள், எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் செய்து விட்டார் என்று அவர்களே எழுதியிருந்தார்கள். இப்பொழுது என்ன சொல்வீர்கள்? யார் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார்? ஐயா அம்மா நல்ல கவனிங்க. யார் ஜெபத்தை கேட்டார்? என்னைய கேட்டா நான் நிச்சயமா சொல்வேன், எனக்கு முன்னதாகவே அந்த சகோதரி ஆண் பிள்ளைக்காக தான் ஜெபிச்சிருக்கணும். எனக்கு அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தானா பொம்பளை பிறந்தா சுகமா பிறந்தா போதும். ஏன்னா நான் 4 தங்கச்சிமாரோட பிறந்தவன். 4வது பொம்பளை பிறந்தா என்ன கஷ்டம். பிலிப்புக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க இருந்து தீர்க்க தரிசனம் இல்லை. அதனால எனக்கு ஆண் பிள்ளைய பெண் பிள்ளைய எனக்கு வரல. அதிகமா சங்கடப்பட்டு ஜெபித்தது யாருதான்? அவங்க ஜெபிச்சதாக எவரும் போடவில்லை. நாங்கள் ஜெபித்தம் ஆகிவிட்டது என்று இன்றைக்கு ஆவிக்குரிய பெருமையின் நிமித்தமாகவே எழுப்புதல் வரவில்லை. ஆண்டவர் பார்த்தார், அண்ணாளே உன் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி நீ சொல்லி வருஷா வருஷம் கோயிலுக்கு வந்து நீ பலியிடுகிறாய். எனக்கு தெரியும். வருடா வருடம் புருஷனோட வந்து இந்த வருஷம் கிடைச்சிராதா, இந்த வருஷம் கிடைச்சிராதா, இந்த வருஷம் கிடைச்சிராதா என்றுதான் நீ பலியிடுற. எனக்கு தெரியும். ஆனா நான் அடைச்சு வச்சிருக்கேன். உன்னை ஆயத்தம் படுத்தும் வண்ண உன்னைக்கு நீ சரியான ஒரு அர்ப்பணிப்புக்கு வரும் வரை, உன் கற்பத்திலே தோன்றுகிற பிள்ளை கர்த்தருக்கு மாத்திரம் என்று நீ வாய்விட்டு சொல்லும் வரை நான் அடைச்சு வச்சிருப்பேன். அதைத்தானே வாசிக்கிறோம். வாசிக்கலாம். 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நிறைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தார். ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று. பொருத்தனை ஸ்ட்ராங் ஆகுது. பெற்றா தர்றது மாத்திரம் இல்ல, பத்திரமா பார்த்துக்கிடுவேன். அவன் நசரேய விரதமுடையவனாக